ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்லா ஸ்பைஸியாக வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணோன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் வதக்குள்ள ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால நம்ம எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த வதக்குள்ளே பார்த்து வதக்குங்க, எண்ணெய் நல்லா தெரிக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினோன்னா நான் இப்போ வந்து ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை யூஸ் பண்ணணுமோ அத்தனை முட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 3 முட்டை போதுமானதுக்கு நான் 3 முட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா முட்டை உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக இந்த முட்டைக்காக கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து உங்களுக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் புதினா தலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ், நான் வந்து கேரட், பீன்ஸு, கோஸு இது 3 காயை நான் எடுத்துக்கிறேன். இன்னும் நீங்கள் இதில் தேவைப்பட்டால் இது பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு காய்கறி நிறையா போட்டு சாப்பிட பிடிக்கும், அதனால் நான் வந்து காய்கறி வந்து நிறையா சேர்த்துக்கிறேன். போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த காய்கறிக்கு மேலே கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்கறிலாம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். நடுவில் கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வெந்த பிறகு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதுக்கான மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது போட்டு கொஞ்ச நேரம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கு நல்லா இந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வடித்து வச்ச ரைஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்றைக்குமே ரொம்ப கொலையாக வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஆற வச்சு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக போட்டாலும் குழஞ்சி போயிடும், அதனால் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமா தான் ஆட் பண்ணணும் அதில். அதுக்கப்புறம் சாதத்துக்கு லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் காரம் கம்மியாக இருக்குன்னா லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். இதுக்கு மெயினு இந்த மசாலா தான், ஃப்ரைட் ரைஸ். இந்த மசாலாவை சாதத்துக்கு மேலே தூவினா டேஸ்ட் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக நான் இந்த மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லைட்டாக பெப்பர், காரம் வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக மூடி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா என்கிட்ட சோயா சாஸ் இருக்குது, அதனால் போட்டுக்கிறேன். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆப்ஷனல் தான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.